ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு நமது ராசிக்கு தனித்துவமான ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் நலம் பெற முடியும், காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணியெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான யூனிக்கான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது சேனலோட இது வரைக்கும் இணைந்திராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய ராசி பலன் வீடியோக்கள் மொபைல் தேடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க, நோட்டிஃபிகேஷன் மூலமாக. அதன் மூலமாக நமது ராசி பலன்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையுங்க. உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் மே மாதம் 20ஆம் தேதிங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் திங்கட்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வந்துள்ள ஒரு நாள். இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு இன்றைய தினம் சிவன் கோயில்ல மாலை நேரத்தில் நடைபெறும், அதில் கலந்துக்கங்க. இன்றைய தினம் யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக அமைந்துள்ளதோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசி அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மேலும் லாபஸ்தானாதிபதி ராசியிலே இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் மற்றும் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தி தருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு வேற லெவல்ல உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய கலகலப்பான ஒரு நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் சிறப்பாக இன்றைய நாளை மாற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிரிகள் எல்லாம் இப்பொழுது செயலிழந்து போகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. ஸோ எதிரிகள் தொல்லையே இருக்காது. அதனால இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். கல்வியில் உங்களுக்கு என்னென்னலாம் முன்னேற்றகரமான சூழ்நிலை வேணுமோ அது எல்லாமே கிடைக்குங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களால் இப்பொழுது மிகப்பெரிய நல்ல மதிப்பெண்களை வாங்க முடியும். எனவே மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது செயல்பாடுகளில் வேகத்தை காண முடியும். அதனால எடுத்த காரியங்கள் பெரும்பாலானவே நீங்கள் சக்ஸஸ் ஆக முடிக்கக்கூடிய இன்னைக்கு அருமையான ஒரு நாளுங்க. அதனால இன்னைக்கு சும்மாவே இருக்காதீங்க, நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள், காது குளிரக்கூடிய வகையில் இனிமையாக உங்களுக்கு நிறைய வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது பகைமை உணர்வு இருந்தது அப்படின்னா, யாருக்கூடிய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகளாக இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி பகைமை உணர்வு எல்லாமே மாறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பெரும்பாலானவை குறையக்கூடிய ஒரு நாள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான உடல் ஆரோக்கியம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஆரோக்கியம் காரணமாக நிறைய காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றிகளை பெற முடியும். நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு. பழைய கடன் பாக்கி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது நீங்க நயமாக நாசுக்காக பேசி அதை வசூல் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக நிதி நிலைமை மேம்படுங்க. எந்த விதமான பழைய பாக்கியிலும் வசூல் செய்யறதுக்கு உங்க பேச்சு திறமையை இன்னைக்கு பயன்படுத்துங்கள். ஆனா திடீர்னு எதிர்பாராத சில செலவுகள் இருப்பதனால நெருக்கடிகள் உண்டாகலாங்க. அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி நெருக்கடிகளை நீங்கள் தவிர்க்க முடியும். குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகள் நீங்க இன்றைய தினம் புரிந்து கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் என்ன யோசிக்கிறாங்கிறத நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ஆனா சந்தேக உணர்வுகள் உங்களுக்கு கொஞ்சம் மனசில் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகலாம். அந்த சந்தேக குணம் இருக்கும்போது அது குறித்த விஷயங்களில் நல்ல தெளிவு ஏற்படுத்திக் கொள்ள நல்ல எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக பெறலாங்க. இந்த தினம் கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்கள்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, சுச்சுவேஷன்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ விவேகமாக முடிவெடுங்கள். இந்த தினம் வெற்றிகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான நல்ல லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. சந்தேக உணர்வுகளாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி சந்தேக உணர்வுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. இந்த தினம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பெரும்பாலானவே விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் மிகச்சிறந்த வகையில உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளும் காதல் உணர்வுகளை பெறக்கூடிய வகையில காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு சந்தோஷத்தை வாரி தர காத்திருக்குங்க. நல்ல ரொமான்டிக் நாள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது உடல் முழுக்க காதல் அனுபவத்தை உணரக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். எனவே அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நீங்க உங்க மனக்குறந்த காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்க செலவிடலாம். நீங்க ஒருவேளை தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக நடக்க வேண்டியது அவசியங்க.
உங்கள் வீட்டில் சில முக்கியமான பொருட்கள் வாங்குறதுக்காக இன்றைக்கி பணம் கொஞ்சம் செலவாகலாம். அதனால் நீங்கள் அதிகமாக கவலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு அந்த புதிய பொருட்சேர்க்கை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாங்க. அதனால் இன்றைய தினம் நீங்கள் தேவையான பட்ஜெட்டை ஏற்படுத்திக் கொண்டு செலவுகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான சந்தோஷம் வந்து சேரும். நீங்கள் எதுக்காக வருத்தப்பட தேவையில்லைங்க. செலவுகளை பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டாம். இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் அல்லது உங்களை விட குறைவான அனுபவம் உள்ளவர்களிடம் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாறுங்க. அலுவலக பணிகளில் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி சில பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாங்க. அதனால் அலுவலக பணிகள் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான வேலையிலும் தயக்காமல் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களுக்காக நீங்களே ஓய்வு நேரத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கான ஓய்வு நேரம் கிடைக்காமல் போகும் வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செயலாற்றுங்க. உங்களால் சிறப்பான நன்மைகளையும் கண்டிப்பாக நிம்மதியை பெற முடியுங்க. திருமண வாழ்க்கையானது திருமணங்கள் ஏன் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்றத நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல பாடமாக இன்று அமையும். எனவே திருமண வாழ்க்கையில் அந்த அளவுக்கு உங்களுக்கு தித்திப்பான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமையுங்க. எனவே உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இல்லற வாழ்க்கை இனிமையாக மாறக்கூடிய மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் எதிரிகள் தொல்லையே இருக்காதுங்க. அதனால நிம்மதியாக இருப்பீங்க. பகைமை உணர்வு எல்லாமே மாறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் அதிகரிக்கும். வியாபார ரீதியாக உங்களுக்கு பழைய பாக்கியில் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 9 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் ஏற்படலாங்க. அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகள் என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. குடும்ப உறுப்பினர்களை பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உறவு பராமரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பம் அழகாக மாறுங்க. அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லாத சந்தேக உணர்வுகள் ஏற்படுறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் உருவாகலாம். நீங்கள் இந்த தினம் எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்கள் வீட்டு பெரியவர்கள் அல்லது அனுபவசாலியிடம் நல்ல ஆலோசனைகளுக்கு ஈடுபட்டு கொண்டு செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு கமிஷன் பேசிஸில் சேலரி வருது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. எனவே இன்றைய தினம் முடிவெடுக்கக்கூடிய திறனை நீங்கள் விவேகமாக செயல்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்குங்க. அதனால் அதற்கு நீங்கள் தீர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பெரும்பாலான குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேக உணர்வுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கஷ்டங்கள் தீரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.